இப்போ வந்து ஆதவர்ஜனா தரப்புல நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்றது அந்த லீடு தான். ரசிகர் மட்டத்தில் போஸ்ட் ஓட்டுடைய அந்த லீடு தான் ரஜினி சாரே போட்டார். அப்போ ரசிகர் மேல எந்த அளவுக்கு மரியாதை ரஜினி சார் வச்சிருக்கேன் இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு. நீங்க ஆதவர்ஜனா பேசுறது காரணம் என்ன? நீங்க பைப்லங்கிறத நீங்க சொல்லலாம், சரியான நேரத்தில் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் நீங்க சொன்னது மாதிரி விஜய் தரப்பு வந்து ஒரு தகவல் ஆதரவு கூப்பிட்டு இல்ல, ஆனா ஆதவர்ஜனா சொல்றாரு நான் வந்து வேற ஒரு கருத்தை சொல்றதுக்காக சொன்னேன், அது அவர் மனசை பாதிச்சிருந்தா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனடியாக விஜய் கவுன்சிலுக்கு போய் விஜய் கூப்பிட்டு ஆதவர்ஜனாவை வார்னிங் பண்ணதா ஒரு தகவல். உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிலை நீ தான் ஆரம்பிச்ச, எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் கேட்டு தான் பண்ணுங்கிற விஷயத்தை விஜய் பேச தகவல் வருது. ஆனா இந்த லெட்டர் இந்த டைம்ல அந்த கொடுத்த இம்பாக்ட் இது கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜனா தீயை பத்த வச்சுட்டார். நேற்று அந்த தீயை அணைக்க தான் வச்சிருக்கிறதுல இந்த புகைச்சலை அடைக்க முடியும், அது முடியாது. 96 என்ன நடந்ததுன்னு தெரியுமா ஆதவர்ஜனா அவர்களுக்கு? 5 நாட்களுக்கு பிறகு ரஜினி சார் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. அது முன்னாடியே கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ இது தேர்தல் இம்பாக்ட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும், நிச்சயமாக பண்ணும், மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் வரும். நீங்க உடனடியாக மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ரசிகர்கள் கொந்தளிக்கும் போது நீ கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து பெரிய இருந்திருக்காது. இல்ல, அதான் நான் கேட்கிறேன். சில பேர் கொஞ்சம் டைலமா இருப்பாங்கல்ல, சரி மன்னிப்பு கேட்டாரு விட்டுலாமே அப்படின்ற மாதிரிலாம் போக மாட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க ரஜினி அரசியல் பேசியிருந்தா வா மோதிக்கோன்னு பாங்க, அது வேறங்க. நீங்க பயந்தாருலங்க சொல்றீங்க. ரஜினியுடைய வரலாற்றுலாம் பயம்னா என்னன்னு தெரியாதுங்க அவருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம், ஆதவர்ஜனா ரஜினி குறித்து பேசியது சரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய அதுக்கப்புறம் செய்திகளை பார்த்துட்டோம். ஆதவர்ஜனா பேசினதை விட நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி டிஎம்கேல ஏடிஎம்கேல திருமாவளவன் உட்பட நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இதற்கு மட்டும் வந்து ரஜினிகாந்த் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆதவர்ஜனா தரப்புல நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதை தாண்டி விஜய் தான் சொன்னாரு, நம்ம தலைவர் அவரு அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி விஜய் சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பாக்குறீங்க? தாமதமாக ஆதவர்ஜனா சொன்னாலுமே சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் தரப்புலேருந்து ஒரு தகவல் ஆதவர்ஜனா கூப்பிட்டு, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாரை பார்த்து தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், பட் அப்படிங்கிறத பரம ரசிகன் தவிர வெறியன்னு சொல்லியிருக்காரு. இதே விஜய் பாஷா படத்தில் ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து எப்படி பார்த்தாருங்கிறது எனக்கு தெரியும். நாங்கள் பத்திரிகை போது விஜய் நாங்களாம் ஒன்றா இருந்து பார்த்த அந்த சம்பவம் இருக்குது. ஓகே, நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லிட்டே போகலாம். நம்ம எப்படி ரஜினி படத்துக்குன்னா விஜய் முன்னாடியே வந்துருவார். தியேட்டரில் வந்து படம் பார்த்தார். ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து நீங்கள் மாரியப்பன் இருக்காரு கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார், ஆல்பர்ட் தியேட்டர் மேனேஜர். ஸோ அங்கே வந்து படம் பார்த்தார். அப்போது ரஜினி அவர்களை வந்து அவருடைய இந்த ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணலாம். ரஜினி சார் மாதிரியே வரணும் தான் அவர் கூட இருந்த ஜெயராமன் என்கிற உதவியாளரே தன் பக்கம் வச்சுக்கிட்டார். 15 வருடங்கள் விஜய் வச்சுருந்தார். ஓகே, அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால தான் இப்போ ரெஸ்டடுன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ நல்ல நட்பில் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு விஜய் இது வரைக்குமே ரஜினி அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நிறைய மேடைகளில் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச சம்பவங்கள் இருக்குது, தோளில் கை போட்ட சம்பவங்கள் இருக்குது. ரஜினி சார் ஒரு ஷீல்டு தான் கொடுக்கும்போது விஜய் மேடைக்கு வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் சம்பவமும் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல் இலக்கை நோக்கி வந்துட்டிங்கன்னா சில வழிமுறைகள் உங்களுக்குன்னு இருக்குது. ஒரு தலைவராக வரும்போது அந்த ஒரு பணிவு வரணும், ஒருங்கிணைத்து அதை கட்டிப்பிடித்து போகக்கூடிய அந்த அனுசரணை வேணும். அது மட்டும் கொஞ்சம் விஜய்கிட்ட மிஸ் ஆகிறது மாதிரி இருக்குது. ஏன்னா இருந்ததுதான் இந்த மாதிரி சில நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பேசுறது வாய்ப்பு இருந்திருக்காது, நடந்திருக்கே இருக்காது. ஸோ அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சாதாரண மாலை தொட்டு போகல, ஆதவர்ஜனா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து நீங்கள் தொட்டீங்க. அவருடைய விளைவுகள் என்னாச்சு? 5 நாளாக தாறுமாறாக தெறிக்க விட்டுச்சு. போஸ்டர் கண்ணாபுரம் தெறிக்க விட்டாங்க, உங்களுக்கு பத்திக்கிட்டே இருந்துச்சு. மதுரை ரசிகர் மன்ற போஸ்டர் ஒட்டவும் தான் அதனுடைய லீடு எடுத்து தான் கேப்ஷனாக லெட்டர் பேட்டில் சார் சொன்னார், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னது அந்த லீடு தான். ரசிகர் மன்றத்தில் போஸ்ட் ஓட்டுனுடைய அந்த லீடு தான் ரஜினி சாரே போட்டார். அப்போ ரசிகர் மேலே எந்த அளவுக்கு மரியாதை ரஜினி சார் வச்சிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு. அதை அந்த லைன் வந்து எஸ், மதுரை மாவட்டத்தில் மதுரைன்னா தீயா அறிவாங்க உங்களுக்கு. ரஜினி சாருடைய ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே மதுரை மன்றம். இங்கே சென்னையில் அவர் பூக்கடை நடராஜன் ஆரம்பித்தாங்க, மதுரையில் ஆரம்பித்தாங்க. 3வது மன்றம் திண்டுக்கல். இன்றைக்கும் எந்த ரசிகரும் ரஜினியை விட்டு வேறு நடிகரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசிகர் ரஜினி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கு உதாரணமாக டிவிக்கில் இணைந்த ஒரு ரசிகர் பேசுனது நம்ம கேட்டோம். ஸோ அப்போது 4 பக்கமும் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து விஜய் அவர்கள் வந்து உடனடியாக ஒரு பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்கிறார். சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சரத்குமார் கொளுத்தி போட்டும்போது கூட உடனடியாக அதே மேடையிலேயே வாரிசு மேடையிலேயே சொல்லியிருந்தாரு அந்த காக்க கழுவு மேட்டரே வந்திருக்காரு. பட் அங்கே ஏதோ ஒரு சின்ன குழப்பத்தில் விட்டார். அதற்கு பிறகு வேற ஒரு அது பெருசானதுக்கு அப்புறமா பிறகு வரும்போது தான்
அது மக்கள் தலைவனா எம்ஜிஆர் தான், உலகநாயகன் கமல் தான், நடிகர் சார், சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும்தான் ஒரு தெளிவு வச்சு முற்றுப்புள்ளி வச்சார். ஆனாலும் இந்த காக்கா கதை இன்ன வரைக்குமே அரசியல் பரிசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஆதவர்ஜினா பேசுறதுனா காரணம் என்ன? பட் நீங்க பைப்பிள்ங்கிறத நீங்க சொல்லலாம். இல்ல, ஆனா ஆதவர்ஜினா சொல்றாரு, நான் வந்து வேற ஒரு கருத்தை சொல்றதுக்காக சொன்னேன், நான் திமுகவை எதிர்த்து ஒரு கருத்துக்காக சொன்னேன், அது அவர் மனசை பாதிச்சிருந்தா என்னோட வயசுல பெரியவர், நான் மதிக்கக்கூடிய ஒருத்தர், என்ன மன்னிச்சிடுங்க, நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய நேற்று மத்தியானம் ரஜினி அவர்களுடைய அந்த லெட்டர் பேல் அறிக்கை வரும்போதே உடனடியாக விஜய் கவனத்துக்கு போய் விஜய் கூப்பிட்டு ஆதவர்ஜனாவை வார்னிங் பண்ணதா ஒரு தவறு, உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிவை, நீ தான் ஆரம்பிச்ச, எனக்கு தெரியாது, தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் கேட்டுட்டு தான் பண்ணுங்கிற விஷயத்தை விஜய் பேசுகிற தகவல் வருது. ஸோ அங்கே வந்து ஆதவர்ஜனா மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை விஜய் காமிச்சோட விளைவு தான் உடனடியாக மத்தியானம் 2 மணிக்கு மேலேயே ஒரு ப்ரெஸ் மீட் ஆகி வந்து ஏற்பாடு பண்ண ஆதவர்ஜனா. எல்லா மீடியாவும் கூப்பிடுங்க, நான் மேட்டரை உடச்சு நான் பேசிடுறேன். அங்கே ஒரு சின்ன சிக்கல் உருவாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மீடியா எல்லாம் வரும்போது எக்ஸ்ட்ரானரி சில கேள்விகள் உள்ளே வந்ததுன்னா அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். இதை மட்டுமே சொல்லிட்டு நீங்கள் போக முடியாது. ஓகே, அப்போ நீ எந்த மேடையில் நீ சொன்னியோ அதே போல் ஒரு மேடையில் இந்த விஷயத்தை போட்டு முடிச்சிது மேட்டர். ஆனால் இப்போ அந்த லெட்டர் இருக்குல்ல சார், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்ற வார்த்தை, அது கிட்டத்தட்ட நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நான் எதுவும் பேச மாட்டேன், என் காத்திரு, என் ரசிகர்கள் என்ன செய்வாங்களோ செஞ்சிருவாங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த லெட்டரோட வேல்யூ வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து 96ல் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஆட்சி மாற்றத்தை உருவாக்குச்சு. ஆனா இந்த லெட்டர் இந்த டைம்ல அந்த அந்த கொடுத்த இம்பாக்ட் இது கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்கும். இன்றைக்கும் அதே ரசிகர்கள் தான் இருக்காங்க. மக்கள் மத்தியில் ரஜினிக்குன்னு ஒரு மவுஸ், இந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கு, இது வரைக்கும் மாறலை. பட் அன்னைக்கு இருந்த காலகட்டம் அவர் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது அரசியலோட சேர்ந்ததா இருந்தது. அவர் ஆரம்பிக்கப்புறம் ஜிகே மூவ் பண்ணார், மிகப்பெரிய பிளராக இருந்தார். 96ல் நீ வா, நான் வந்து முதலமைச்சர் உட்காரதுக்கு என்னுடைய பொறுப்பு அப்படின்றார். அது ரொம்ப யோசித்தாங்க. அந்த இடத்துல வரல அப்படிங்கிற லைட்டாக ஒரு முடிவெடுக்கும் போது தான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு கலைஞர்கள் கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு குரல் கொடுத்தார். அன்னைக்கு அவர் வந்து அந்த குரல் கொடுக்கப்பட்டது, ஆட்சி மாற்றத்தை உருவாச்சு, கலைஞர்கள் செய்ய உட்கார்ந்தாங்க. பட் இன்றைக்கி இந்த லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, அவர் அது பேசும், இவர் அந்த வாய்ஸை கொடுக்க வேண்டியது இல்லை, அமைதியாக இருந்தாலே அது பேச. எஸ், அந்த மாதிரி வந்து ஆதவர்ஜனா தீயை பற்ற வச்சுட்டார். நேற்று அந்த தீயை அணைக்க தான் வச்சிருக்கிறதுல புகை அந்த புகைச்சலை அடைக்க முடியல, அது முடியாது. இன்னொன்று கேட்டீங்க, மற்றவரெல்லாம் பேசலாம் ரஜினி சார், ஏன் அதற்கெல்லாம் வந்து பேசல, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்கள, அதனுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. அப்போ அரசியலுக்கு ரஜினி சார் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது தான் சீமான் அவர்களே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நீங்க தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப இதை வந்து தனிப்பட்ட தாக்குதல், மன உளைச்சல் அப்படிங்கிற, அதாவது திமுக தடுத்து இவர் வரல அப்படிங்கிறதா அந்த கண்டென்ட். அதுக்கு ரஜினி அவர்கள் கோவப்பட்டிருக்காரு, மன உளைச்சலா இருக்காரு, அந்த ஒரு வாக்கியம் விட்டுருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி வெற்றிடம் இருக்கு, நான் வரேன் அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு, போய் படுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழர் பேசினாங்க. சாட்டை திருமணம்லாம் வந்துட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாரு, அதுக்கு ரிப்ளை பண்ணல. பட் இப்போ பண்ணுறது ஒரு அரசியல் பின்னணி இருக்குமோன்ற ஒரு கேள்வி. சில சூழ்நிலையெல்லாம் சார் எடுத்து காமிக்க நமக்கு. அன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் பேசுறதும் சாட்டை பேசுறதும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கூட தான் எடுக்கிறாங்க. அன்னைக்கு அரசியலில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது, அங்கே தமிழ்நாடு ஆளுன்னு சொல்லி பிரிச்சார் அவர். ஸோ இந்தியரிலே பிரிக்க பார்த்தாங்க சீமான் அவர்கள். பட் அங்கே ரஜினி சார் என்ன ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்ட தகவல்னா, எல்லாருக்குமே சுடுகாட்டில் இடம் இருக்குது. இங்கே சீமான் அவர்கள் இந்த தங்க செலவு வச்சா இங்கே அபிஷேகம் பண்ண போகிறாங்க கிடையாது. சாட்டைக்கும் இடம் இருக்குது, சீமானுக்கு இடம் இருக்குது, ரஜினி சாருக்கு இடம் இருக்குது, எனக்கும் இடம் இருக்குது. ஸோ அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை வேற, சின்ன பசங்க பேசிட்டு போகிறான்னு சொல்லி கடந்து போனார் ரஜினி சார். இங்கே இவர் அரசியல் இருந்து நீங்கள் பேசுறீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அரசியலில் ரஜினி அவர்கள் இல்லை, ஒதுங்கிட்டு வேண்டாம், சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு மக்களை சொல்லுறதுக்காக பயன்படுத்தணும்ல. கொரோனாவில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுச்சு, தன்னுடைய உடல்லே பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த மருத்துவரே சொன்னார், சார் நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல், ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய மெடிசன் கிடையாது, கொரோனா உலகம் பூரா மிரட்டிகிட்டு இருக்கு, நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், ரஜினி சார் உடல்நிலை உங்கள் வேணும்னா உங்களை எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து செக் பண்ண சொல்லுங்கள், இதுதான் ரிசல்ட் வரும். அப்போது பிபி எகுறுது, டென்ஷனில் இருக்கார், ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஷூட்டிங்கில் வேறு ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ கருத்தில் கொண்டு மக்களை கூட்டத்தை சேர்த்து நம்ம போனோம்னா விளைவுகள் பெருசாக போனால் என்ன பண்ணி பாதிப்புகள் நிறைய வந்தால் அதை கருத்தில் கொண்டு தான் வரலை. நான் வேணாம்னு சொல்லி விலகி போனார். இந்த செகண்ட் ஒரு விஷயம் இதை அறிக்கை விடும் மாதிரி இன்றைக்கி அறிக்கை விடட்டும், அதே ரசிகர்கள் அதே தொண்டர்கள் மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ரஜினி எப்போ அரசியல் வந்து இன்னமும் வெயிட் பண்ணுறாங்க. அதே மாவட்ட தலைவர், செயலாளர், வட்டச்செயலர், பொருளாளர்னு அந்த பதவியில் தான் லெட்டர் போய்ட்டு அவங்க போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க.
இப்போ அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற. நீ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி முடிச்சு போடக்கூடாது. நீங்க பேசுறதே தவறுன்றதை ஒத்துக்கணுங்க. ஒரு மனிதன் தப்பு பண்றது சகஜம், மறுப்பதற்கு இல்லை. பேசிட்டீங்க, தவறு, மன்னிப்பு கேட்டீங்க, முடிஞ்சிச்சு. அதை திரும்பி திரும்பி கிண்டி விட்டு அன்னைக்கு சீமான் பேசினாரு, எடப்பாடி பேசினாங்க, டிஎம்கே பேசினா, அரசியலுக்கு வரும்போது எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசலையா? எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க? சுத்தி சுத்தி அடிக்கிற அழுத்து கொடுங்கன்னு சொல்லி அவரை பட் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு சூழ்நிலை வேற. நீங்க பயந்தாருன்னு சொன்னீங்க, திராவிட முன்னேற்றங்களை மிரட்டுச்சு, பயமுறுத்துச்சு, அதனால பயந்து போய் ரஜினி வரலைங்கிற அந்த வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கேதான் அண்டர்லைன் பண்றாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்கிற வார்த்தை. அந்த ஒரு லைன் அது கூட யாருமே அட்டாக் பண்ணலங்க ரஜினி சார். இல்லை சார், ஆனால் இதில் இப்போ அரசியல் பின்னணியாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ விளாத்திக்குளம் பிரச்சனை, பாலியல் குற்றச்சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவியோட இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் போதெல்லாமே வந்துட்டு ஒரு அறிக்கையோ ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களோ வந்து ரஜினி சார் கொடுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் இப்போ கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு இங்கே பேசுறீங்க? நீங்கள் பேசுறதுனால அவர் கொடுக்குறாரு. அந்த நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது மக்கள் மனசுல இருந்து மறைக்கிறதுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க பேசுறீங்க, நீங்க அதை பேசலாம்ல. நம்ம சரிங்கிறத சரின்னு தான் சார் பேச முடியும், சரியில்லாத சரி தான் பேசணும். யாரா இருந்தாலும், அதாவது சினிமாவுக்கு போயிட்டாரு, சுத்தமா வந்து அரசியல் இதே கிடையாது, கேள்விகளும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லார்ட்டையும் நண்பர்களா இருக்கார், சில கருத்துக்களை பதிவு பண்ணதான் செய்யறாரு, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. பட் இந்த சூழல்ல வேண்டாம், நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அதை ரசிகர்கிட்ட கொந்தளிச்சு அவர்கள் திரும்பி அரசியலுக்குள்ள வர வச்சு பிரச்சனையில் உருவாக்க வேண்டாம்ங்கிற ஒரே காரணம் தான். ஒரு மனிதனும் ஒரு இடத்துல இருந்தால் தான் சம்பந்தமா பேச முடியும். கண்டிப்பா. அது இல்லைங்கும் போது எப்படிங்க பேச முடியும்? நீங்க எதுக்கு பேசுனீங்க? ஆதவர்ஜன் எதுக்கு பேசினாரு? விஜய் பேசல இல்ல நீங்க பேசப்படுறது விஜய் கிட்ட சொன்னீங்களா? இல்ல இப்போ உங்க கருத்துக்கள் நீங்க நாங்கள் சொல்லக்கூடிய எண்ணம் வேறன்னா நீங்க நேரடியாக திராவிட முன்னேற்றத்தை எதிர்க்கணும், எதிர்த்து பேசணும். அதான் அரசியல். நீங்கள் நான் பேச வேண்டிய நோக்கம் வேறு, நீங்கள் புரிந்து கொண்டது வேறுனா அப்படி தாங்க புரிய முடியும். நீங்கள் ரஜினி பேரை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பேசுங்க. எவரும் மிகப்பெரிய நடிகர், அரசியல் வேறு தெரிஞ்சாரு, மிரட்டினாங்க, பயந்து போனான்னு பொத்தாமதுగా பேசிட்டு போங்க. ரஜினிகாந்த்னு சொல்ல நீங்கள் எதுக்கு ரஜினி பேரை யூஸ் பண்ணுறீங்க? அது தவறு இல்லையா? அவருடைய திரையுலக அனுபவமே 50 வருடம், 51 வருஷம் வயசு என்ன, 96 என்ன நடந்துன்னு தெரியுமா ஆதவர்ஜன் அவர்களுக்கு? பட் அவர் வந்து மன்ற சார்பாக ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறாங்க. அதில் சென்சஸ் நான் எடுக்கும்போது 18% வந்து வாக்குப்பதிவு ரஜினி சாருக்கு இருந்தது, செல்வாக்கு இருந்தது. அந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, வரவேற்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிட்டீங்க, உடனடியாக ரஜினி சார் 5 நாட்களுக்கு பிறகு ரஜினி சார் சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. அது முன்னாடியே கேட்டிருக்கலாம். இந்த விஷயம் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆஃப் ஆகிருக்கும். லெட்ரு பேரில் ஒரு வந்து நீங்கள் ஒரு அறிக்கை விட்டதுக்கு பிறகு எதுக்கு கேட்கணும்? ஆனால் விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் ஆதவர்ஜனாக சொல்கிறீங்க, இப்போ மன்னிப்பு கேட்டார் விஜய் சொன்னதை கேட்டு. விஜய் அவர்களை பற்றி ஒரு நிர்வாகி நேற்று மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, நான் ரஜினிகாந்தோட ரசிகர், இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் அவர்கிட்ட, நான் வந்து ரஜினி சார் ரசிகர் அப்படின்ட்டு. வச்சுக்கோங்க, நம்ம தலைவர், எனக்கும் ரஜினி சார் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பம், அது நம்ம கட்சியில் இருக்கீங்கன்ற காலம் கிடையாது, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அது ஒன்றும் தவறு இல்லைங்க, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான். எப்படி ரஜினி சார் ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கணும்னு சொன்னாரோ, செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சு உங்கள் விருப்பம்ட்டார். ஏன் ஃபோட்டோ வைக்கிற அவசியம் இல்லை. நான் போகிற பாதை வேற, பழைய அரசியல் நான் பண்ண விரும்பலை, நான் போகிற அரசியல் வேறேங்கிறார் விஜய். நல்ல விஷயம். அவர் சொல்லும் போதே 12ஆம் தேதி பர்த்டே அன்னைக்கு நான் போய் ரஜினி சாரை பார்ப்பேன், வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அவர் வாழ்த்துக்கள் சொல்ல 45 வருடமாக இருக்க நிர்வாகியாக இருக்கேன், இப்போதான் ரிசைன்மெண்ட் கட்சியில் சேர்ந்திருக்கேன். அப்போ நான் லீடர்னு சொல்லுவேன் விஜய் அவர்களை. தலைவர்னா ரஜினி மட்டும்தான் அழுத்தம் திரும்ப சொல்கிறாரு. எனக்கு விளக்கம் கொடுக்கணும், அது ஒரு ஜனங்க விஷயம் சொல்கிறாரு, வரவேற்ற விஷயம்தான். இப்போ சொல்லும் போது தாராளமாக வச்சுங்க, நானும் ரஜினி சாருடைய ரசிகன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எனக்கும் தலைவர் ரஜினி தான் விஜய் சொன்னதாக சொல்கிறார். அதுதான் உண்மை. நடக்குமா சார் இந்த மாதிரி? வாய்ப்பு இல்லை. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உண்மையிலேயே வந்து ரஜினி அவர்களை விரும்புறதுனால தான் அவர் இந்த விஷயத்தை சொல்றாரு. எனக்கு அது தெரியும் உண்மையிலே. அதான் லீடர்னு கூப்பிட்றேன், தலைவர்னு கூப்பிட மாட்டேன், எனக்கும் தலைவர் ரஜினி சார். ரஜினி சார் இந்திய திரையுலகமே தலைவர்னா ரஜினி தான் சொல்லுவாங்க. அண்ணா டிஎம்கேல ஸ்டாலின் அவர்களை சொல்ல மாட்டாங்க, எடப்பாடியை சொல்ல மாட்டாங்க. தலைவர்னா ரஜினி, சூப்பர் ரஜினி, அவ்வளோதான். இதான் நிஜம். அதை வந்து விஜய் அவர்கள் சொல்றாங்க. ஓகே, நீங்க விஜய் ஒரு இலக்கணிக்கு போறாருங்க, வெற்றி தொழில் 2வது விஷயம். நீங்க நிர்வாகிகள் எப்படி இருந்தால் எப்படிங்க அர்த்தம்? சீண்டி விட்டுட்டே இருந்தாங்க அர்த்தம். நீங்கள் நேரடியாக அரசியல் பண்ணணும், நேரடியாக தாக்கணும்னா நீங்கள் நேரடியாக தாக்குங்க, அண்ணா டிஎம்கே தாக்குங்க, டிஎம்கே தாக்குங்க. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ரஜினி சார் அரசியல் இல்லாத போது கருத்து நீங்கள் சொல்லும் போது தான் இந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு தான் அவர் வந்து பயம்ங்கிற வார்த்தைக்கு தான் பதில் சொன்னது அவர். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அது கோவம்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த ஓஜி ரஜினி ரசிகர்களும் சில பேர் இருப்பாங்க. அதாவது நாங்கள் என்னைக்கா இருந்தாலும் ரஜினி தான் அப்படின்ற ஒரு ரஜினி இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸாக இருப்பாங்க, ஆனால் பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் பேசும்போது யோசிப்பாங்க. ஸோ இது வந்து 50-50 இருக்கா, ஒரு கோவம் இருக்குது. சில இடங்கள்ல சரி மன்னிப்பு கேட்டார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இதை போய் இது பெருசாக்கிக்கிட்டு, சரி ஓகே. ஏன்னா ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது
அவரோட ரசிகர்களையும் இப்படி தான் சொன்னாங்க. தற்குறிகள், விசிலடிச்சா குஞ்சுகள், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ரஜினி குஞ்சு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. அதே விஷயம் தானே இப்போ விஜய்க்கும் வருது. அப்போ இதை அட்டாக் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரஜினி ரசிகர்கள் ஆரம்பிக்கும் போது தற்கொலைன்னு சொன்னது நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் ரசிகர்கள் அதான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களையும் அதை தான் சொன்னாங்க. அதே தான் சொன்னாங்க. கூட்டம் தாங்க விசிலடிச்சா போனவங்க சொன்னாங்க. விசிலட குஞ்சுகள் சொன்னாங்க. ரசிக்க தான் தெரியும், எம்ஜிஆர் சொல்கிறது பூரா ஆன் வாயை திறந்து கேட்பான்னு தான் சொன்னவர்கள் தான். அது வரும், சொல்ல தான் செய்வாங்க. சொன்னவங்க தான், இருந்தவங்க தான் நீங்கள் அமைச்சராக இருக்காங்க. பட் இங்கே நீங்கள் சொன்னது மாதிரி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 50 பேர் எம்ஜிஆர் அரசியலில் பிடிக்கும், 50 பேர் வந்து சினிமாவில் பிடிக்கும். இந்த 50% நான் மற்ற கட்சியில் இருக்கேன்னு சொன்னவர்கள். அது நிஜம். அதை மறுப்பதற்கு இன்னமும் இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் பூராமே விஜய்க்கு போடுவாங்க அர்த்தமா? கிடையாது. எல்லா கூட்டத்திலுமே இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. அதான் நிஜம், அதான் யதார்த்தமாக தான். இங்கே நீங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள் அவர்கள் ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்தை கூட அவர் அறிக்கை விட்டார்னா, தன்னுடைய ரசிகர்கள் உன்னுடைய எல்லை மீறிட்டு இருக்கு, அவர்களை சாந்தப்படுத்தணும். அதுதான் மெயின் எய்ம். அதை தான் இங்கே இல்லைனா 5 நாளைக்கு முன்னாடியே இவர் ஏன் எதையுமே இந்த கால் விட்டுட்டு அதையும் கடந்து போகக்கூடிய ஒரு ரஜினி அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஆதவர்ஜனெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு ரஜினி சார் என்னங்க, அதெல்லாம் யோசிக்க முடியாதுங்க. நம்மளே தானே பேசியிருந்தோம், பதில் சொல்லவே மாட்டேன். அந்த லெட்டர் பேர்ல என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அதான் ரஜினி அவர்கள் தாவுடைய முக்கிய நிர்வாகி திரு ஆதவர்ஜனா அவர்கள் நோட் பண்றாரு. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதோட மனசை காட்டுறது, பெருந்தன்மை காட்டுறதா? இதுதான் ஆதவர்ஜனா உறுத்தி இருக்கும். என்ன போய் திருன்னு சொல்றாரு, அவர்கள்னு சொல்றாரு. அந்த மனுஷனை போய் பேசல. அதுலயுமே எந்த தவறான வார்த்தைகளும் யூஸ் பண்ணவே கிடையாது, எதுவுமே ரொம்ப டீசென்ட்டா போட்டு அந்த ஒரு லைன் மட்டும் தான் பெருசா இருந்துச்சு. அது ரசிகர்களுடைய குமுறல், அந்த குமுறல், அந்த ஆதங்கம், அவர்கள் அடிச்ச போஸ்டருடைய அந்த வரிகள் தான் இது போட்டிருக்காரு. சரி, இப்போ இது தேர்தல் இம்பாக்ட் பண்ணும்? கண்டிப்பா பண்ணும், நிச்சயமாக பண்ணும், மாற்று கருத்தே இல்லை. இந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் வரும். நீங்க உடனடியாக மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ரசிகர்கள் கொந்தளிக்கும் போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து பெரிய இருந்திருக்காது. அதான் நான் கேட்கிறேன். சில பேர் கொஞ்சம் டைலமா இருப்பாங்கல்ல, சரி மன்னிப்பு கேட்டாரு விட்டுலாமே அப்படின்ற மாதிரிலாம் போக மாட்டாங்களா? இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. நீங்க ரஜினி அரசியல் பேசியிருந்தானே வா மோதிக்கோன்னு பாங்க, அது வேறங்க. நீங்க பயந்தார் இல்லைங்க சொல்றீங்க. ரஜினியுடைய வரலாற்றுல பயம்னா என்னன்னு தெரியாதுங்க அவருக்கு. பயம் எழுத்துன பயம்னா என்னன்னு கேட்பாரு. ரஜினி சார் கோபப்பட்டல நீங்கள் யாரும் பார்த்தது இல்லையா? நான் கூடவே ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஒரு கோபம் பார்வையிலே எரிச்சிருவாருங்க. 1000 விஷயங்கள் இருக்கும். பட் அவரே கோபம் வைக்கிறீங்க. பட் தன்னுடைய ரசிகர்களிடம் இந்த கோபத்தை குறைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த அறிக்கை கூட விட்டதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆதரவர்களுக்கு பதில் சொல்லலை அவர். பட் ரசிகர்களை வந்து சாந்தப்படுத்தியிருக்காரு, அறிக்கை விட்டார். ஓகே, காலம் பேசாது, காத்திருங்க, பதில் சொல்லு, முடிச்சிட்டார். நீங்கள் பேச அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து தன்னை வாழ வைக்க தேவையில்லை ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால் இனிமேற்பட்டு நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க. அரசியல் வந்துட்டீங்க, உங்களை அடிக்க தான் செய்வோம், நீங்கள் பேசி தான் தீரணும், வழி இல்லை. அதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. இல்லாதவர்களை நீங்கள் பேசாதீங்க, இருப்பவர்களை பேசுங்க. உங்களுடைய எண்ணம் நோக்கம் இது இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்க தான் செய்வாங்க. நீயே ரஜினி பேரை எடுத்தீங்க இல்லையா? அவரே ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கார், ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, ஒரு நடிகை கூட்டு போன பிரச்சனை இருக்குது. அதிலே நிறைய அரசியல் வெறுத்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி பி டீம்ன்றாங்க, பிஜேபி போயிடுவோன்றாங்க. இன்னும் கூட்டணி உடன்படிக்கையான பேச்சுவார்த்தையில் போயிட்டு தான் இருக்கு. அது எப்போ வேணாலும் சேர்றதுக்கு வாய்ப்புகளும் வரும் தான் நான் நினைக்கிறேன். பட் ஓகே, அது அவருடைய சொந்த கருத்து, சொந்த முடிவு, தப்பு இல்லை. பட் இவ்வளோ சிக்கல்கள் அவர் இருக்கும்போது திரும்ப உங்களாலே ஒரு சிக்கல் வரணுமா? ஏன் அவர் திரையுலகத்தில் எல்லா பேரும் தேவைங்க, அவருடைய ஆதரவு தேவைங்க, வாக்குகள் தேவைங்க. ரஜினி சாருக்கு கிட்டத்தட்ட 18% இருக்குன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட இப்போ அரசியலில் ஒரு அதை என்ன சொல்கிற, ஒரு 3-4% மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10% ஓட்ட வைங்க. நீங்கள் 10% ஓட்டு என்னங்க ஆச்சு உங்களுக்கு? 2014 அண்ணாதிராவிட முன்னேற்றங்கள் வெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா 1000-2000 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருடைய ஆதரவும் விஜய் அவர்களுக்கு தேவை. நான் இதுதான் நிறைய இதில் நான் பேசியிருக்கேன். நடிகருடைய ஆதரவு தேவை, அவர் அனுசரித்து போகணும்னு சொல்லுவேன். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக அவர் குரல் கொடுக்கணும். நிர்வாகிகள் இந்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய தவறு. அவர் ஒரு வீடியோவோ ஒரு ட்விட்டில் ஒரு கருத்தை பதிவு பண்ணணும். அவருடைய படங்களில் நிறைய படம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படம் ரெஃபரன்ஸ் விஜய் பண்ணியிருப்பார். நிறைய படங்களில் அவருடைய இந்த ஸ்டைலிஷ்லாம் அப்படியே இமிடேட் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. அதை பட் அது வரதான் செய்யும். நானுடைய ரசிகர்னு சொல்லியிருக்கேன். அப்போது அவருடைய மனசை கோபப்படுத்த வேண்டாம். ரஜினி அவர் பாட்டுக்கு அவர் வேண்டாம், வேலை உண்டு இருந்துகிட்டு இருக்கார். ரசிகர்களையும் சாந்தப்படுத்தி வச்சிருக்காரு. ரசிகர்களை தூண்டி விட்டா என்ன நிலைமை உங்களுக்கு? தூண்டி விடுறதுக்கு என்ன ஆகும்? இது மாதிரி திரும்ப லெட்டர் போட்டால் போதுமா உங்களுக்கு? முடிஞ்சு இல்லையா? சீன் ஓவர் இல்லையா? அவர் குரலே கொடுக்க வேண்டாம். 2026 எலெக்ஷனில் ஒரு லெட்டர் பேசும். அந்த மாதிரி பேசிட்டா என்ன ஆகும் நிலைமை? மிகப்பெரிய பாதிப்புள்ளாகும் இல்லையா? எல்லாத்தையும் யோசிக்கணுங்கிற விஷயத்தை சொல்ல வரேன். பேசுங்க, பட் எதை பேசணும்னு விஷயம் இருக்கு. அரசியல் அனுபவம் இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுகள் இருக்கு, ஆதவர்ஜனுடைய பேச்சுகள் இருக்கு. அது தேவையில்லை. செங்கோட்டையன் மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகள் கட்சியில் இருக்காங்க. நாஞ்சில் சம்பத் தொடர்ந்து அவர் 10 மணி நேரம் பேசணும், ஸ்டாண்ட் அப் நின்று பேசக்கூடிய
ஒரு திறமையான பேச்சாளர் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. நீங்கள் அவர்கள்ட்ட போய் ஒரு 1 ஹவர் ட்ரைனிங் வேணால் எடுத்துங்க. எப்படி பேசணும் சார், என்ன சார், நாஞ்சில் சம்பத்திட்ட போய் ட்ரைனிங் எடுங்க, செங்கோட்டையன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுங்க. இதை கூட நேற்று கூட ஆதவர்ஜனை பேசும்போது கூட செங்கோட்டையன் அவர்கள்னு அவர் சொல்லலை, செங்கோட்டையன்ற வார்த்தை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி தெரியும். அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. 76ல் முதன்முறையாக கட்சி ஆரம்பிக்கும் போதே எம்எல்ஏ இல்லையா, 50 அரசியல் அனுபவம், 9 முறை எம்எல்ஏ இருந்தவர். அவருடைய அரசியல் அனுபவம் உங்களுடைய வயசு கிடையாது. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் சொல்லுங்கள், இல்லை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுங்கள். செங்கோட்டையன் சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் பேசுவது என்பது ஒரு மக்களை கவர வேண்டும், ஈர்க்க வேண்டும். சூப்பராக பேசுகிறார் யாதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட. பேசுவீங்க, அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எதையோ ஒன்று இலக்கியம் நோக்கி மனசில் வச்சுட்டு பேசும்போது வார்த்தையை தவறி சில வார்த்தைகள் வருது. அது வர வேண்டாம். அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகு இல்லை. தெளிவாக பேசணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அண்ணன் விஜய்ன்னு சொல்லக்கூடிய அவருடைய இலக்கியம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தரணும். சர்க்கிள்களை இப்படி கொடுத்து போனால் அவர் எப்படி போவார்? அவர் எதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருப்பார் உங்களுக்கு? அதை நீங்கள் கிண்டி ஒருத்துக்கு போனால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? விஜய் அவர்கள், ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் நல்ல ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்கில் தான் இருக்காங்க இல்லையா? ஓரளவு அப்படி இப்படி என்ன சொல்கிறது, காக்காக்களுக்கு போனால் கூட ஓரளவு இருக்காங்க. அரசியல் போனதுக்கு அப்புறம் ரஜினி சார் அட்வைஸ் சொன்னதெல்லாம் இருக்குது தகவல். இப்போ நீங்கள் கொளுத்தி போட்டு போனீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் திரும்பி எப்படி பேச முடியும்? அதனால் சிக்கல்களை உருவாக்காதீங்க. இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னும் நீங்கள் போய் மக்கள்கிட்டே நீ இன்னும் போக ஆரம்பிக்கல, போகணும். நீங்கள் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் விஜய் அவர்களோ இதுக்கு ஒரு தீர்மானமாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு அந்த சாந்தத்தை ஏற்படுத்தி இந்த தீயை அணைச்சிருக்கார். இந்த அந்த புகையிறது விஜய் அவர்கள் டோட்டலாக அணைக்கணும் தான் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு இடத்துக்கு நன்றி.